மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. Powaco 5G. Best design. Best AI. Think Techno. Think Purvika. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் முன்னாள் காவல்துறை அதிகாரி வரதராஜன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லாத ஆளே இல்லை அப்படிங்கிற இடத்துக்கு நகருதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. காரணம் என்ன? எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து வந்து இதை பற்றி அறிக்கை கொடுக்குறாரு, பொதுவெளிகளில் பேசுகிறாரு, சட்டமன்றத்தில் பேசுகிறாரு. உண்மையாக நீங்கள் முன்னாள் காவல்துறை அதிகாரியாக சொல்லுங்கள், சட்ட ஒழுங்கு தமிழ்நாட்டில் எப்படி இருக்குது? உண்மையான நியாயமான உங்களோட பார்வை. இல்லை, சட்டம் ஒழுங்கு வந்து சீர்குலைஞ்சு இருக்குது ஓரளவு அப்படின்னு சொன்னால் எல்லாருமே ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இதில் நடக்கக்கூடிய நிறைய விஷயங்கள், உதாரணத்துக்கு ஆளுங்கட்சிக்கு சாதகமான முடிவுகளை வந்து காவல்துறை அதிகாரிகள் ஆளுங்கட்சியை காப்பாற்றக்கூடிய விஷயங்களை செய்கிறாங்க அப்படிங்கிறது தான் அப்பட்டமான உண்மை. நீங்கள் ஆரம்பத்திலிருந்தே ஒவ்வொன்றா எடுக்கணும். என்னென்னு கேட்டிங்கன்னா, பெரும்பாலான குற்றங்கள் வந்து திமுகவை சேர்ந்தவர்கள் தான் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கு கடந்த காலத்திலிருந்து நிறைய ஆதாரம் இருக்குது. ஆனால் அந்த திமுகவை சேர்ந்தவர்கள் பண்ண குற்றங்களை எல்லாம் காவல்துறை மறைச்சு அவங்கள சில பேரை காப்பாற்ற பார்க்குறாங்க அப்படிங்கிறதும் உண்மையான குற்றம். நீங்கள் சொல்கிற இன்சிடென்ட்டுங்கிறது எந்த இன்சிடென்ட்? இப்போ சமீபத்தில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த மாணவிக்கு இதில் வந்து திமுகவை சேர்ந்தவர்கள் தான் அதில் வந்து இன்வால்வ் ஆனாங்க, சம்மந்தப்பட்டாங்கங்கிறதுக்கு ஆதாரம் கிடைச்சது. ஆனால் அதில் வந்துக்கிட்டு அந்த பெண்ணு சொன்ன குற்றச்சாட்டு வந்து அந்த ஞானசேகரன் ஒரு முக்கியமான ஆள்கிட்ட ஃபோனில் பேசினா அப்படிங்கிறது தான் முக்கியமான குற்றச்சாட்டு. அந்த முக்கியமான குற்றச்சாட்டை வந்து தவிர்க்கிற மாதிரி குற்றம் நடந்த 3 நாள்லேயே கமிஷனர் அது வந்து இதில் ஃப்ளைட் மோடில் இருந்தது, அந்த பொண்ணு சொல்வது பொய், அவன் இங்கேருந்து யார்கிட்டையுமே அந்த சாருன்னு சொல்லி பேசலைன்னு ஒரு கமிஷனரே சொன்னார். அதுக்கப்புறம் உயர் நீதிமன்றமே நீங்கள் எப்படி வந்துக்கிட்டு விசாரணை முடிகிறதுக்கு முன்னாடி இந்த வார்த்தையை சொல்லலாம் அப்படின்னு கமிஷனரையே கண்டிச்சாங்க. சரி, அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள் ஒன்றொன்னா நீங்கள் பார்க்கும்போது 3 அதிகாரிகளை போட்டாங்க. யார்? சிறப்பு இதுக்கு 3 அதிகாரிகள், பெண் அதிகாரிகள். சரி, அவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போதே என்ன சொன்னாங்க, கோட்டூர்புரம் காவல் நிலையத்தில் எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதோட அந்த உயர் நீதிமன்றம் இவங்களுக்கு கொடுத்த அசைன்மெண்ட்டே என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் 3வது நபர் சம்மந்தப்பட்டிருக்காங்களா, அந்த பொண்ணு சொல்கிற குற்றச்சாட்டில் வரக்கூடியது வேறு, காவல்துறையில் வந்து அந்த மாதிரி நடக்கலை, ஃப்ளைட் மோடில் இருக்கும்போது பேச முடியாதுங்கிற குற்றச்சாட்டை சொல்கிறாங்க. இது எது உண்மைன்னு கண்டுபிடிங்கன்னு தான் அந்த 3 பேரை போட்டாங்க. ஆனால் அந்த 3 பேரும் அவன் வீடுகளில் திருடுனா, நகைகளை கொள்ளையடித்தான் அப்படிங்கிற புது குற்றச்சாட்டுக்கான ஆதாரங்களை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பொண்ணு சொன்ன குற்றச்சாட்டுக்கு அவங்க சொன்ன பதிலும் ஃப்ளைட் மோடில் இருந்தது, அவனால் பேச முடியாது. சரி, இவங்க 2 பேர் சொன்னதை நம்பி நீதிமன்றம் என்ன பண்ணாங்க, அந்த பொண்ணு பேசுனதுக்கான அந்த பொண்ணு சொல்கிறபடி அவன் பேசுனதுக்கான ஆதாரம் இல்லை, காரணம் ஃப்ளைட் மோடில் தான் இருக்குது அப்படிங்கிறத நீதிமன்றமும் உறுதி. அரசாங்க வக்கீல் என்ன சொல்லிட்டாங்க, இன்னமே யாரும் பேசக்கூடாது அந்த சார்னு ஒருத்தரை, அப்படின்னா அப்படி பேசுனா நாங்கள் கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் எடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. நானே வந்து 2-3 சேனலுக்கு பேட்டி கொடுக்கும்போது ஆதாரத்துடன் சொன்னேன், ஃப்ளைட் மோடு வச்சா, வைஃபையை ஆன் பண்ணிட்டா நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் எப்படி பேசலாங்கிறத டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியே காமிச்சேன். அப்போ என்ன அர்த்தம், காவல்துறை யாரையோ காப்பாற்றுறதுக்காக அந்த பெண் சொன்ன குற்றச்சாட்டை பற்றி சரியான முறையில் விசாரிக்காமல் ஆளுங்கட்சி சம்மந்தப்பட்டவங்க இருந்ததுனால அந்த வழக்கை மூடி தண்டனையை உள்ளவங்களுக்கு வாங்கிட்டாங்க. அடுத்தது தெய்வ செயல்னு ஒருத்தர் தான், அவன் வந்து அந்த பெண் மேலே குற்றச்சாட்டு, அந்த பெண்ணு இவன் மேலே குற்றச்சாட்டு, இவங்களே சேர்ந்து அவனுக்கு முன்ஜாமீன் வாங்கி அதையும் ஒன்றும் இல்லாமல் பண்ணாங்க. ஜாஃபர் சாதிக்கு திமுகவை சேர்ந்தவன் தானே. ஜாஃபர் சாதிக்கு வந்து இந்த போதை மருந்தை கடத்தின பிரச்சனைலாம் அவன் மேலே வந்து, ஆக ஜாஃபர் சாதிக்கும் இன்றைக்கி ஜாமீனில் வெளியில் வந்துட்டான். ஆக காவல்துறை திமுகவை சேர்ந்தவர்கள்னால் உண்மையான போக்கை கடைப்பிடிக்கிறாங்க, தண்டனை வாங்கி கொடுப்பது இல்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டு வந்து புரிவாகுது. அதான் நீங்கள் வந்து ஆதாரத்தோட 2-3 இன்சிடென்ட்டை வந்து சொல்கிறீங்க. அப்போ காவல்துறைக்கு என்ன மாதிரி அழுத்தங்கள் இருக்கும்? இப்போது திமுக ஆட்சி நடக்குது, அதனால இந்த மாதிரி அழுத்தங்கள் இருக்குது. இதுவே ஏற்கனவே அதிமுக ஆட்சியிலும் இதே மாதிரி ஒரு பேட்டர்ன் தான் இருந்திருக்கும். அப்போது காவல்துறை எந்த இடத்துல இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறாங்க, காவல்துறைக்கு எந்த இடத்துல அந்த அழுத்தம்ங்கிறது ஏற்படும்? வேண்டிய அதிகாரிகளை போடுறான், தனக்கு சாதகமாக இருக்கக்கூடிய அதிகாரிகள். நான் சொன்னதில் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் வந்து விசாரணை வேகமாக போயிட்டு இருக்கும்போது திருவேங்கடம் அப்படிங்கிறவன் தான் அதுக்கு மாஸ்டர் மைண்டு. யார் சொல்லி அவன் பண்ணினான், பின்னணியில் யார் அப்படிங்கிற பல விஷயங்கள்லாம் அதில் வந்தது.
அப்போ அவங்களே குற்றச்சாட்டு சொன்னாங்க, காங்கிரஸ் சேர்ந்த தலைவர் செல்வ பெருந்தைக்கு இதில் சம்பந்தம் இருக்குன்னு அவங்க குடும்பத்திலே சொன்னாங்க. அப்போ அந்த இவனை திருவேங்கடத்தை பிடிச்சி அவன்கிட்ட உண்மையை வரவழைச்சா தானே பின்னாடி இருந்த உண்மையான குற்றவாளி யாருன்னு தெரியும். காவல்துறை ஏன் என்கவுண்டர் பண்ணாங்க அதை திருவேங்கடம் இருந்தால் உண்மை வெளியில் வருங்கிற ஒரு பயத்தினால தானே அவனை என்கவுண்டர் பண்ணுறாங்கன்னு நமக்கு சந்தேகம் வரும்ல. அப்போ இது எல்லாம் எடுத்து பார்க்கும்போது இவங்க ஏன் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா, திமுக அவர்களுக்கு வேண்டிய அதிகாரிகளை அங்கே போடுறாங்க. அந்த வேண்டிய அதிகாரிகள் தங்கள் பதவியை காப்பாற்றிக்கணுங்கிறதுக்காக ஆளுங்கட்சிக்கு ஆதரவான இதை செய்கிறாங்க. அதிகாரிகள் அந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னா இது ஒட்டுமொத்தமாக காவல்துறை உங்கள் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. அப்போ காவல்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் பொம்மை முதலமைச்சராக இருக்கார் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவரோட அறிக்கையிலையும் சொல்கிறார், தொடர்ந்து ப்ரெஸ் மீட்லையும் சொல்லிகிட்டே இருக்கார். அப்போ சில அதிகாரிகள் பண்ணக்கூடிய தவறு அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமாக அது முதலமைச்சர் வரைக்கும் இம்பாக்ட் ஆகுதுல்ல. அப்போ அது முதலமைச்சருக்கு தெரியாமல் இருந்திருக்குமா, அல்லது காவல்துறை உயர் அதிகாரிகள் கூடிய டிஐஜி டிஜிபி போன்ற அதிகாரிகள் இதை கவனத்தில் கொள்ளுவாதானே செய்வாங்க? இல்லை, நீங்கள் முதலமைச்சரே அவங்க நடக்கிற எல்லாமே அவருக்கு தெரியும். அவர் அங்கே வேண்டிய அதிகாரிகளை தான் போட்டிருக்காரு. உதாரணத்துக்கு இப்போ டிஜிபியாக இருக்கார்ல, அவர் 2021 கவுண்டிங் நடக்குது, எலெக்ஷன் கவுண்டிங் எண்ணிக்கை. முதல்ல போய் ஸ்டாலினை பார்த்து வாழ்த்து சொன்னது அவர் தான் காலையில் 10 மணிக்கு. அப்போ கூட ஸ்டாலின் கேட்டார், இன்னும் ரிசல்ட்டே வரலையே, அதுக்குள்ளே வாழ்த்து சொல்கிறீங்க. அவர் தனக்கு முதலில் வாழ்த்து சொன்ன அதிகாரிங்கிறதுக்காக தான் அவர் கமிஷனராக போட்டாங்க. அதுக்கப்புறம் டிஜிபிக்கும் அவருக்கு தான். ஆனால் அவர் நல்ல அதிகாரி, நேர்மையான அதிகாரி. இருந்தாலும் ஆளுங்கட்சியை கையில் வச்சுக்கணும், முதலமைச்சராக வர்றவங்ககிட்ட நல்ல குட் புக்ஸில் இருக்கணுங்கிற எண்ணம் இருந்தது. அதனால் அவர் தூக்கி போட்டாங்க. இப்போ அவர் என்ன பண்ணுவார்னா, ஸ்டாலின் நமக்கு இந்த பதவியை கொடுத்துருக்காரு, அவர்கிட்ட நம்ம சாஃப்டாக நடந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு, அதனால அவங்க கட்சிக்காரங்கெல்லாம் அவர்கிட்ட நல்ல பேர் வாங்கணும்ல. அப்போ ஸ்டாலினுடைய எண்ணம் என்ன, நமக்கு சாதகமாக அவங்க நடந்துக்கணும், சாதகமாக நடக்கிறவரை உங்களை தூக்க மாட்டாங்க. இதுக்கு முன்னாடி கமிஷனர் இருந்தார்ல, ஒரு கமிஷனர் இருந்தார், அவரை தூக்கிட்டு தான் இவரை கொண்டு வந்தாங்க. ஏன்னா அவர் ஒரு நடுநிலையாளர். இவங்கெல்லாம் ஒருதலை பட்சமாக போகிறாங்கங்கிறது தான் என்னுடைய குற்றச்சாட்டு. எதையுமே நேரடியாக அவங்க சரியாக ஆளுங்கட்சி தேர்ந்துட்டாங்கன்னா ஒரு இது. இப்போ இதில் கூட்டம் நடந்தது வலசரவாக்கத்தில். அப்போ ஆளுங்கட்சி கூட்டம். அதில் ஒரு பெண் போலீஸ் அங்கே காவலுக்கு நிற்கிறாங்க. இப்போ திமுககாரன் அவங்கள மலாஸ் பண்ணுறான், பாலியல் பலாத்காரம் ஓப்பன் இதில் கொடுக்குறான். போலீஸார் கைது செய்ய வந்தால் அந்த திமுக எம்எல்ஏ கைது செய்யக்கூடாதுன்னு அவங்கள விரட்டி விடுறாரு. இன்றைக்கி வரை அந்த பெண் போலீஸை பாலியல் பலாத்காரம் செஞ்ச அந்த திமுகவை சேர்ந்த 2 பேர்த்துக்கு என்ன தண்டனை, அவன் மேலே இருந்த வழக்கு என்ன ஆச்சு? இன்றைக்கி அந்த சார் வழக்கு 5 மாதத்தில் முடிஞ்சிச்சுன்னு பெருமையாக சொல்கிறவங்க அந்த திமுககாரர்கள் மேலே என்ன பண்ணீங்க, அந்த வழக்கு என்னாச்சு, தண்டனை கிடைச்சதா? ஆனால் அந்த பெண் காவலரை பயமுறுத்துறாங்க, வாபஸ் வாங்க. இது நீங்கள் இதே மாதிரி பல விஷயங்கள் நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது இதை கண்டுகொள்ளாமல் இருக்காங்கல்ல. ஒரு காவல்துறையை சேர்ந்தவர்னு சொல்லி கமிஷனர் என்ன பண்ணியிருக்கணும்? அப்போ இருந்த கமிஷனர் உடனே அந்த சம்மந்தப்பட்ட 2 பேருக்கு, இப்போ இவனுக்கு ஞானசேகரனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்த மாதிரி அவனுக்கு ஏதாச்சும் தண்டனை 5 வருஷம் வரை தண்டனை, பாலியல் பலாத்காரம் செஞ்சீங்கன்னா அதில் நீங்கள் வாங்கி கொடுத்துருக்கணும்ல. அப்போ தன்னுடைய சொந்த துறையை சேர்ந்த பெண்ணையும் நீங்கள் காப்பாற்ற விரும்பலை, காரணம் ஸ்டாலின்கிட்ட நல்ல பேர் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தால் அப்போ நீங்கள் சட்டம் ஒழுங்கு சீரழிஞ்சு கிடக்குன்னு தான் அர்த்தம். ஒரு பெண் காவலருக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலைமை வருது இல்லை. இப்போது இந்த அழுத்தம்ங்கிறது நேரடியாக அங்கே இருக்கக்கூடிய கவுன்சிலர்கள் மூலிமா வருமா, இல்லை எம்எல்ஏக்கள் மூலிமா வருமா, இல்லை மேலிடத்துலேருந்தே வருமா? காவல்துறை எல்லாருமே இப்போ தடி எடுத்தவெல்லாம் தண்டல்காரன்னு அந்த ஒரு மாவட்ட செயலாளர் பேசினார், வீடியோலாம் வந்துருக்கு. பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த மாதிரி அழுத்தம் கொடுக்கணும் இல்லை, ஒரு மாவட்ட செயலாளர் பேசினாவே காவல்துறை அதிகாரிகள் கேட்குற நிலைமையில தான் இருக்காங்களா? அவர் தான் சொல்கிறாரு, நான் சொல்கிறவன் தாண்டா இங்கே எஸ்பி, நான் சொல்கிறவன் தாண்டா இங்கே கலெக்டர்னு ஓப்பன் மீதில் பேசுகிறாரு ஒரு மாவட்ட செயலாளர். அப்போ அவருக்கே பயப்படக்கூடிய சூழ்நிலையில் தானே இருக்குது. அதனால் 1971 கருணாநிதி இருக்கும்போது தான் இந்த கலாச்சாரமே ஆரம்பித்தது. போலீஸ் ஸ்டேஷனுக்கு கட்சிக்காரன் போகிற கலாச்சாரம் 71 ஆரம்பித்தது. அதனால தான் ஒரு கருப்பு சிவப்பு துண்டு அப்படியே தரையில் தொழுதுபணும், கருப்பு சிவப்பு வேஷ்டி. இது எதுக்கு அப்போ கருணாநிதி கொடுத்தாருன்னா, கட்சிக்காரனுக்கு சில அதிகாரம் இருந்தால் தான் கட்சியை ஒழுங்காக வேலை செய்வாங்க. அப்போ ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷனும் போய் இவங்க குட்டிச்சவர் ஆக்குனது திராவிட ஆட்சி ஆரம்பத்தில் வந்தது 71 தான் ஆரம்பித்தது. அண்ணாதுரை இருக்கிறவரை அந்த கலாச்சாரம் இல்லை. காவல்துறை இண்டிபெண்ட்டாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் இவங்க வந்ததுக்கப்புறம் அந்த இது கொஞ்சம் கொஞ்சமாக, இப்போ ஜெயலலிதா இருந்தாங்கன்னா
ஜெயலலிதா மற்ற இந்த ஊழல் விஷயத்தில் அது விஷயத்தில் அது எப்படிங்கிறது நம்ம சொல்ல விரும்பலை. இப்போ நீங்கள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடைய ஆட்சியின் கீழே இருக்கக்கூடிய காவல்துறை, அதே மாதிரி ஜெயலலிதா ஆட்சியின் கீழே இருந்த காவல்துறை, அந்த ரெண்டையும் எப்படி நீங்கள் ஒப்பிடுவீங்க? அதாவது உங்களுக்கு நீங்கள் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது சரவண பவனுடைய ஓனர் வந்து ஒரு பெரிய கொலை வழக்கில் மாட்டினார். ஜீவஜோதிங்கிற ஒரு பெண்ணுடைய கணவனை கொலை பண்ணிட்டாங்க. இவர் தான் பண்ணாருங்கிறதுக்கு வலுவான ஆதாரம் காவல்துறைக்கு கிடைச்சது. ஆனால் காவல்துறை கைதே பண்ணலை. அப்போ என்ன பண்ணாங்க, ஜெயலலிதா அவர்கள் பத்திரிக்கையிலையும் டிவிலையும் மட்டும் இந்த நியூஸை பார்க்குறவங்க பாதிக்கப்பட்ட பெண்ணை நேரம் கூப்பிட்டாங்க. ஜீவஜோதியை கூப்பிட்டு என்னம்மா நடந்தது, உனக்கு என்ன நீதி நடந்ததுன்னு கேட்டுட்டு உடனடியாக அவரை கைது பண்ணுங்கன்னு சொல்லி கைது பண்ணாங்களா இல்லையா? அவங்க ஒரு கோடீஸ்வரன் பக்கமாக நின்னாங்க, பாதிக்கப்பட்ட பெண் பக்கமாக தானே நின்னாங்க. அப்படியே நீங்கள் அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு வாங்க, பாதிக்கப்பட்ட நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த பெண். ஸ்டாலின் உண்மையிலே நல்ல முதலமைச்சராக இருந்தால் அந்த பெண்ணை கூப்பிட்டு அனுப்பி என்னம்மா நடந்தது உண்மையை சொல்லுன்னு சொல்லி காவல்துறையை கூப்பிட்டு உண்மையான குற்றவாளி என் கட்சிக்காரனாக இருந்தாலும் பிடிச்சி உள்ளே போடு அப்படின்னு அந்த பெண்ணுக்கு அவர் நீதி வழங்கி இருக்கணும். இது ரெண்டு ஒப்பீடே நீங்கள் பார்த்துக்காங்க. ஜெயலலிதா எப்படி நடந்துக்கிட்டாங்க, பாதிக்கப்பட்டவங்களுக்கு சாதகமாக நடந்துக்கிட்டாங்க. இவங்க எப்படி நடந்துக்கிட்டாங்க, கட்சிக்காரனுக்கு சாதகமாக நடந்துக்கிறாங்க. இதுதான் காவல்துறையின் ஒப்பீடு. இப்போ எம்ஜிஆர் இருக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னு என்ன கேட்டிங்கன்னா, அவர் கட்சிக்காரன் வந்து குடிச்சிட்டு நிறைய பேர் வெட்டிட்டான்னு சொன்ன உடனே அந்த போலீஸ் ஸ்டேஷன்லேயே போய் உட்காந்துக்கிட்டாரு. அவனை கைது பண்ணால் தான் நான் போவேன். என் கட்சிக்காரன் நீங்கள் கைது பண்ண மாட்டேங்கிற, அகரம் நாராயணன் பேர். அவர் உட்காந்துட்டு தன் கட்சிக்காரனை கைது பண்ணோன்னு தான் போலீஸ் ஸ்டேஷனை விட்டே போனார், பல்லாவரம் போலீஸ் ஸ்டேஷனில். அப்போது ஒவ்வொரு முதல்வர்கள் எப்படி நடந்திருக்காங்கன்னு நீங்கள் பாருங்கள். அண்ணாதுரையை நீங்கள் எடுத்தீங்கன்னா, அண்ணாதுரையை வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கைது பண்ணி போகிறாங்க. அப்போ ஒரு தோளில் துண்டு போட்டிருக்காரு. ஜெயிலுக்கு போகும்போது அந்த துண்டோடு போகக்கூடாது. ஐஜி அருள் அந்த லத்திகம்பால் அந்த துண்டை எடுக்கிறாரு. லத்திகம்பால் எடுத்தோடனே பக்கத்தில் இருந்த கருணாநிதி ஒன்று என்ன பண்ணுறேன் பாருன்னா அப்போவே பேசினார். உடனே ஆட்சி வந்தோடனே அவர் கேட்டது எனக்கு போலீஸ் மந்திரி கொடுங்க அப்படின்னு தான் கேட்டார். அண்ணாதுரை அந்த ஐஜி அருள் அவர் வந்து பழி வாங்குறதுக்காக கேட்குறாருன்ட்டு போலீஸ் மந்திரி உனக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்லி ஆட்சிக்கு வந்த உடனே அந்த ஐஜி அருளையே உயரதிகாரியாக போட்டார். தன் தோளில் இருக்கிற துண்டை லத்தியில் தூக்குன அதிகாரியவே உயரதிகாரியாக போட்டார். ஏன்னா அந்த ஐஜி அருள்ங்கிறவர் நேர்மையானவர், திறமையானவர். அப்போ முதலமைச்சர் அவர்கள் எப்படி பார்த்தாங்க, நாட்டு நலன், நாட்டோட பாதுகாப்பு, நல்ல அதிகாரி, இப்படித்தானே பார்க்கணும். நீங்கள் அப்படி பார்க்கறது இல்லையே. நீங்கள் நமக்கு யாரும் சப்போர்ட் பண்ணுவா? அண்ணா காலத்துலேருந்து நீங்கள் சொல்கிறீங்க. இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சி, அதிமுக ஆட்சி கிட்டத்தட்ட 10 வருஷம் ட்ராவல் ஆச்சு. அப்போ எடப்பாடி பழனிசாமியும் வந்து 4 வருஷம் தானே, 4 வருஷத்தில். ஆமாம், 4 வருஷத்தில். இப்போ நீங்கள் எதை எடுத்துக்கோங்க, எடப்பாடி பழனிசாமி வந்து போலீஸ் கமிஷனரா ஏகே விஸ்வநாதன் ஒருத்தர் போட்டார். நீங்கள் யார்கிட்ட வேணாலும் காவல்துறையிட்ட கேளுங்க, ஏகே விஸ்வநாதன் நல்லவரா, யாருக்கு இது பண்ணி சகாயம் பண்ணுறவரான்னு கேளுங்க நீங்கள். அப்போ அவர் நல்ல அதிகாரிகளை தான் போட்டார். எதில் அவர் தலையிடுறது இல்லை, தலையிடவே தெரியாதுன்னு வச்சுக்கோங்க எடப்பாடிக்கெல்லாம். அந்த ஒரு திறமையாக வந்து கையாளுறதுங்கிறது கொஞ்சம் குறைவாக இருக்குது. ஆனால் ஒரு நல்ல அதிகாரியை போட்டார். அதுதான் அவர் பெருசாக இன்வால்வ் ஆக மாட்டாரோ யாரு, எடப்பாடி ஆக தெரியாது. எப்போவுமே ஒருத்தர் வந்து நீங்கள் காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதை நீங்கள் ஐடியா பண்ணி யோசிக்கணும். இப்போ அதுக்கு இன்னும் ஒரு உதாரணம்னு சொல்கிறேன். நான் யாரையும் பாராட்டணும்னோ யாரையும் நான் இப்போ சொல்கிறவங்கெல்லாம் இறந்து போயிட்டாங்க. இன்னொன்று என்ன சொல்கிறேன்னா, போலீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டுன்னு ஒன்று இருக்குது. அதாவது காவலர்கள் சேர்க்கை கிரேடு 1லேருந்து கிரேட் 2லேருந்து எஸ்ஐ வரை அவங்க தான் எடுப்பாங்க, சப் இன்ஸ்பெக்டர் வரை அவங்க தான் எடுக்கணும். இப்போ சப் இன்ஸ்பெக்டரே ரெக்ரூட் பண்ணுறாங்க எங்கே போலீஸில். அப்போ ஆளுங்கட்சியாக இருக்கிறவன் என்ன நினைப்பான், இதுக்கு டிஜிபியாக போடுற ஒரு ஆள் நம்ம சொல்கிற ரெக்கமெண்டேஷன் எல்லாம் போடுறவனாக இருக்கணும், அப்படி தானே நினைப்பாங்க. நீங்களே முதலமைச்சர் தான் என்ன நினைப்பீங்க, நமக்கு நிறைய ரெக்கமெண்டேஷன் வரும், கட்சிக்காரன் வேண்டிய ஆளாக போடணும் அப்படின்னு எதிர்பார்ப்பீங்க. ஸோ அதில் கிட்டத்தட்ட உங்களுக்கு 1000 கான்ஸ்டபுள் 1000 கான்ஸ்டபுள் வந்து எஸ்ஐ எடுக்கிறாங்க, 1000 எஸ்ஐ. அப்போ அந்த போஸ்ட் வேக்கண்ட் ஆகுது, டிஜிபி போஸ்ட். அதில் 1000 எஸ்ஐனா நிறைய பேர் ரெக்கமெண்டேஷன் வரும்ல முதலமைச்சர். அப்போ யாரடா போட போகிறாங்கன்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். வைகுந்துன்னு ஒருத்தர் போட்டாங்க ஜெயலலிதா. அவர் உட்காந்து நம்ப மாட்டேங்கிறார், என்ன போட்டாங்க, நான் வந்து நேர்மையான வைப்பனே, அந்த அம்மா சொல்கிறதெல்லாம் கேட்க மாட்டேன், என்னையும் போட்டாங்கன்னாங்க. அப்புறம் யூனிஃபார்ம் மாட்டிட்டு நேரம் போயிட்டு இது விஷயம்லாம் பண்ணிவிட்டு, அம்மா என்னையும் போட்டிருக்கீங்க, 1000 கான்ஸ்டபிள் போலீஸ் எஸ்ஐ எடுக்க போகிறீங்க, அப்போ நான் நேர்மையாக எடுப்பேன்,
நியாயப்படி எடுப்பேன். நீங்கள் வந்து ரெக்கமெண்டேஷன்லாம் கொடுப்பீங்க, என்ன வகை நான் ஒத்து வர மாட்டோமா, எனக்கு பதிலாக வேற ஆளை மாற்றிடுங்க அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் நேர்மையானவரே சரியாக போடுவீங்கன்னு தெரிஞ்சு தான் உங்களை போட்டேன் அப்படியே சொன்னாங்க. எவ்வளோ ஊழல் குற்றச்சாட்டு வந்திருக்கு அந்த அம்மா மேலே. ஆனால் இதை அப்படி சொன்னாங்க. வைகுந்து கூட இன்னும் இருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் நான் சொல்கிறது கூட அவர் நிச்சயம் பார்ப்பார். இது நடந்த விஷயம். நடந்து எடுத்தார். ஃபஸ்ட்டு அவர் ஆரம்பித்த உடனேயே அவருடைய டிரைவர் வந்து கொடுத்தான், ஐயா என் தம்பி எஸ்ஐயில் போட்டு வரான், என் தம்பிக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. இவர் முதலமைச்சர்கிட்ட போய் பேசுனதெல்லாம் தெரியாதுல்ல, முதலமைச்சர்கிட்டே முடியாதுன்னு அவர் டிரைவர் வந்து கொடுக்குறான்னு பார்த்துட்டு சரி பண்ணிட்டு 1 மணி நேரத்தில் அந்த டிரைவரை ட்ரான்ஸ்ஃபர். அவன் ஐயா நான் இவ்வளோ விசுவாசம் இருந்தேன், நீ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இல்லைப்பா, உன் தம்பி எஸ்ஐயில் வரான், நீ எனக்கு டிரைவரு, நான் உனக்கு சாதகம் பண்ண வேண்டியது வரும், நீ இந்த டைமில் வெளியில் இருக்கிறது தான் நல்லது, முடிஞ்ச உடனே நான் உன்னை திருப்பி கூப்பிட்டுக்கிறேன்னு அனுப்பினார். அனுப்பிட்டு அவனுக்கு என்ன சொல்லிட்டார், என் டிரைவர் தம்பிங்கிறதுலாம் அவனை மெரிட்டப்பார், தகுதியப்பாருன்னார். அப்படி எடுத்ததுக்கப்புறம் அந்த பக்கம் ஜெயலலிதாவுக்கு மாவட்ட செயலாளர், வட்ட செயலாளர், அம்மா என் பையன் வந்து எஸ்ஐயில் வரான், அப்படி ரெக்கமெண்டேஷனாக வருது. 100 ரெக்கமெண்டேஷனுக்கு மேலே வந்துருச்சு. எல்லாத்தையும் வாங்கிக்கிறாங்க. இந்த பக்கம் தெரிய நேர்மையான அதிகாரி, இந்த பக்கம் கட்சிக்காரன் வரான், வாங்கிக்கிறாங்க. 100-120 ரெக்கமெண்டேஷன் வந்து எல்லாம் முடித்தோன்னே அவர் சொல்லிட்டார், அம்மா இதெல்லாம் முடிச்சிட்டோம்மா, எல்லாம் பக்கா மெரிட்டில் செலக்ட் பண்ணியிருக்கம்மான்னு சொன்னார். அப்போ எல்லாம் ஜெயலலிதா என்ன பண்ணாங்க, இந்த 120 பேரை கையில் கொடுக்குறாரு. அவருக்கு ஒன்றும் புரியல, என்னடா நீங்கள் இவ்வளவு சொன்னோம் கூட. அப்போ அவர், ஏம்மா நான் மெரிட் படி தான் போடுவேன்னு சொன்னேன், உங்களை வந்து மெரிட் இல்லாமல் போடணும்னு நான் சொல்லலை. உங்கள் மெரிட்டில் மார்க்கு எத்தனை மார்க்கு கட் ஆஃப் மார்க் வந்திருக்க, அதில் இந்த 120 பேரில் தகுதியின் அடிப்படையில் எத்தனை பேர் வந்திருக்கான்னு பார்த்து சொல்லுங்கிறாங்க. அதில் ஒரு 40-50 பேர் தகுதியிலேயே பாஸ் பண்ணிட்டான். ஆமாம், நீங்கள் கொடுத்ததில் ஒரு 40-50 பேர் தகுதியிலேயே பாஸ் பண்ணிட்டான். அடுத்த கேள்வி அவங்க சொல்லிட்டது, இந்த மீதி 50-60 பேர் 70 பேர் இருக்காங்கல்ல, இதில் இவங்களுக்கும் நீங்கள் கொடுக்குறதா இருந்தா இன்னும் எத்தனை எஸ்ஐயை கூட எடுத்தால் இவங்களும் உள்ளே வருவாங்கன்னு சொல்லுங்கள். அவர் போயிட்டு எடுத்துட்டு, அம்மா இதில் ஒரு 20 பேர் எவ்வளோ கூட எடுத்தாலும் எடுக்க மாட்டாங்க, ஆனால் இன்னும் ஒரு 600 பேரை எடுத்தீங்கன்னு வைங்க, இந்த மீதி 50 பேர் நம்ம திறமையில உள்ளே வந்துடுவான். சரி, எஸ்ஐ 1000 எடுக்கிறீங்கல்ல, அதில் 1600ன்னா எழுதுங்க, அனௌன்ஸ் பண்ணுங்கள், அதில் தகுதியில் வரான்ல இவனுக்கு எடுங்க. இதுதான் நிர்வாகம். நான் உங்களுக்கு உதாரணத்தோடு சொல்கிறேன். அப்போ என்ன ஆகுது, தகுதியும் வந்துட்டாங்க, 1000 எடுக்கிறதுக்கு போல 1500 1600 எடுக்கிறாங்க. நான் இந்த நம்பர்ஸ் எல்லாம் ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன், எனக்கு ஞாபகம் இல்லை எத்தனை கரெக்டு நம்பர்னு. இப்படித்தான் இருக்கணும் நிர்வாகம். காவல்துறையில் நீங்கள் தலையிடவே கூடாது. ஜெயலலிதா இருக்கும்போது மந்திரி வந்து ஃபோன் பண்ண பயப்படுவாங்க கமிஷனருக்கு. மந்திரி ஃபோன் பண்ணான்னா அடுத்த நிமிஷம் மந்திரியை மாற்றிடுவாங்க. நீங்கள் ஜெயலலிதா இருக்கும்போது மந்திரிகிட்ட போனால் அம்மா துறை பதவி போயிருப்பான்னு சொல்லுவான். அது இப்போ இருக்கான்னு தான் கேட்குறேன். இப்போ அந்த பயம் வந்து இப்போ முதலமைச்சரை பார்த்து யாருக்குமே இல்லை. அவன் தான் மாவட்ட செயலாளர் சொல்கிறாங்க, நான் சொல்லவன் தான் பார்க்காம இவர் அந்த இடத்தோட நின்றுது. ஆமா, பெரிய இடத்துக்கு போறது இல்ல. இவரும் வந்து கண்டுகொள்ளாம இருக்காரா? இதுக்கு அம்மா ஒன்றும் தெரியலங்க. நான் தப்பா சொல்றேன்னு நினைக்காதான். அவருக்கு நிர்வாகம் எப்படி இபிஎஸ் வந்து எப்படியோ அப்படியே நீங்களே பாத்துங்க விட்டாரு. இபிஎஸ் அவங்களுக்கு கொடுத்த ஃப்ரீடத்தை. ஆனா ஒரு சில விஷயங்கள்ல ஸ்டாலின் தலையிட மாட்டேங்கிறாரு. போலீஸ் என்ன செய்யறோம்னு சொல்றாரு, பண்ணிடுறாரு. கட்சி சம்பந்தப்பட்டமே இது வந்தா அவர் தலையிடுகிறாருன்னா அவங்களே ஆட்டோமேட்டிக்கா இவற்றை நல்ல பேர் வாங்கணுங்கிறதுக்காக காப்பாற்றுறாங்க. அதில் இல்லை, இப்போ நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னது மாதிரி இப்போது காவல்துறை அதிகாரிகள் அவங்க ஃப்ரீடமாக செயல்படணும், அதுக்காக நம்மளுடைய விஷயங்களை தலையிடக்கூடாதுங்கிறதுக்காக கூட முதலமைச்சர் அப்படி பண்ணலாம் இல்லையா? இல்லையா, கட்சிக்காரங்களை காப்பாற்றுறாங்கும் போது கூப்பிட்டு இப்போ எம்ஜிஆர் சொன்னபடி போய் உட்காந்துக்கிட்டாரு இல்லை, என் கட்சிக்காரன் அரெஸ்ட் பண்ணணும்ல சொன்னார். இல்லை, இப்போ நீங்கள் இந்த அண்ணா பல்கலை விவகாரம் கூட சட்டமன்றத்தில் அவர் சொல்கிறாருல்ல, யாரா இருந்தாலும் தக்க நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னாரு. அதே மாதிரி கடைசியா எடுத்திருக்காங்க. நான் தான் சொல்றேன், அந்த பெண்ணு பாதிக்கப்பட்ட பெண்ணு சொன்ன இதுக்கு என்ன இது, பாதிக்கப்பட்ட பொண்ணு இருக்கும்போது அவன் பேசினான்னு சொல்றாங்கல்ல, அதை யாராச்சும் சரியா விசாரிச்சீங்களா? இல்லை முதலமைச்சர் கூப்பிட்டு இது ஏன் நீ சரியா விசாரிக்கல, விசாரின்னு சொல்ல வேண்டியது தானே. அந்த இதில் வந்து முதலமைச்சர் ஃபெயில் ஆகிறாருல்ல. கமிஷனர் ஆஃப் போலீஸ் ஒன்று தானே, சென்னை சிட்டி போலீஸ்க்கு எத்தனை கமிஷனர்? ஒன்று தான். ஏன்னா சிட்டி போலீஸ் பெரிய ஒரு இது, டிஜிபி ஒன்று தான். இவர் ஆட்சிக்கு வர்றார், இவர் கட்சியை சேர்ந்த ஒரு ஐபிஎஸ் அதிகாரி, அவர் கமிஷனராக வரணும்னு விரும்புகிறார். ஆனால் ஸ்டாலின் வந்து அவர் ஜெய்ஸ்வால், சங்கர் ஜெய்ஸ்வால் வந்து முத கவுண்டிங் ஆரம்பிக்கும் போதே வந்து கொடுத்ததுனால அவரை கமிஷனராக போட்டார். அவரை தூக்கிட்டு அவரை போட முடியாது, கட்சிகளுக்கு வேண்டியவங்க, ஒரு மந்திரிக்கு சொந்தக்காரர்.
போட முடியாது. என்ன பண்ணாரு தெரியுமா? கமிஷனரை வந்து 4ஆக பிரிக்கிறார், 3ஆக பிரிக்கிறார். பிரித்து ஆவடிக்கு ஒரு கமிஷனர், அப்படி தானே, ஆவடிக்கு ஒரு கமிஷனர், தாம்பரத்துக்கு ஒரு கமிஷனர், அவங்க 2 பேரும் டிஜிபி கேடர். 15 போலீஸ் ஸ்டேஷன். ஒரு டிஜிபி கேடரில் இருக்கிற கமிஷனரை தனக்கு மந்திரிக்கு உறவினருங்கிறதுக்காக நாட்டினுடைய லேண்ட் ஆர்டரை வந்து நீங்கள் வந்து பலி கொடுத்தீங்களா இல்லையா? எப்படி இதாகும் லேண்ட் ஆர்டர்? எப்படி இல்லை, இப்போ நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அம்மா சொன்ன ஒரு விஷயமும் இவர் சொன்ன விஷயமும் இவர் பண்ண விஷயமும் ஒரு கிட்டத்தட்ட ஒன்று மாதிரில இருக்கு. இவர் தன்னுடைய மந்திரிக்கு சொந்தக்காரரை கமிஷனராக கொடுக்கணுங்கிறதுக்காக கமிஷனரேட்டையே 15 போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு கமிஷனரை போடுறாரு. அந்த அம்மா அப்படி இல்லை. காவல்துறை சேர்க்கையில் வந்து நேர்மையான அதிகாரியை போட்டு நேர்மையான அதிகாரின்னு சொன்னாங்க. அதை இதை நீங்கள் ஒப்பிட முடியுமா? இன்றைக்கும் பாருங்கள், தாம்பரத்துக்கு இன்னும் ஒரு கமிஷனர் தேவையா? 15 போலீஸ் ஸ்டேஷனுங்க தாம்பரத்துக்கு. எங்கேயாச்சும் 15 போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு கமிஷனரை வைப்பீங்களா? தான் செஞ்ச முட்டாள்தனத்தை நியாயப்படுத்துறதுக்கு இன்றைக்கி வர ஆவடிக்கு ஒன்று, இங்கே ஒன்று. இப்போவாச்சும் பரவாயில்ல, கொஞ்சம் லோ ரேங்க் ஆஃபீஸரை போடுறாங்க. அன்னைக்கு டிஜிபி ரேங்கில் இருந்தவங்கள போட்டாங்க. டிஜிபி ஃபோன் பண்ணுறாரு யாருக்கு? கமிஷனருக்கு. ஆவடி கமிஷனர் ஃபோன் பண்ணி இது இப்படி பண்ணுங்கிறாரு. அவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா? சார், வி ஆர் இன் த சேம் கேடர், யூ கேனாட் டைரக்ட் மீ. நம்ம 2 பேரும் ஒரே டிஜிபி பதவியில் இருக்கோம், நீங்கள் எனக்கு வந்து அட்வைஸ் கொடுக்க முடியாது. அதனால தான் போலீஸ் ஹைரார்கி எப்படி இருக்கணும் தெரியுமா? ஒரு டிஜிபி, லா அண்ட் ஆர்டர் ஒரு டிஜிபி, சிட்டி போலீஸ் ஒரு கமிஷனர். சிட்டி போலீஸ் ஏடிஜிபியில் தான் இருக்கணும். லா அண்ட் ஆர்டர் டிஜிபியில் இருக்கணும். நீங்கள் சிட்டி போலீஸை டிஜிபி கேடர் போட்டிங்கன்னா லா அண்ட் ஆர்டர் டிஜிபி சிட்டி போலீஸை கண்ட்ரோல் பண்ண முடியாது. சிட்டி போலீஸ் கமிஷனருக்கு எதுவும் சொல்ல முடியாது. ஒரு உரையில் எத்தனை கத்திங்க இருக்கணும்? ஒரு கத்தி தானே இருக்கணும். இதே கூத்து எடப்பாடி இருக்கும்போது நடந்தது. என்ன பண்ணாரு தெரியுமா? அங்கே ஒரு டிஜிபி இருக்காரு திரிபாதி. இவங்க இங்கே இந்த இதில் குற்றம் சாட்டப்பட்டார்ல, பாலியல் பலாத்காரத்தில் தண்டனை அடைஞ்சார்ல ராஜேஷ் தாஸ். அதுக்கு முன்னாடி திரிபாதி டிஜிபியாக இருக்காரு. அதே டிஜிபி ஆஃபீஸில் பக்கத்தில் ராஜேஷ் தாஸையும் டிஜிபி ஆக்குறாங்க. எடப்பாடி இதில் நடந்ததா இல்லையா? அப்போ அரசியல்வாதிகளுக்கு உங்களுக்கு என்ன தெரியுது? ஒரு உரையில் 2 கத்தி இருக்க முடியுமா? நீ ராஜேஷ் தாஸையும் டிஜிபியாக போட்டு திரிபாதியும் டிஜிபி போட்டு 2 பேரும் அடிச்சுக்குவாங்களா இல்லையா? எவ்வளோக்கு இதானது? அதே முட்டாள்தனத்தை இவர் செஞ்சார் ஸ்டாலின். 3 கமிஷனர், அந்த டிஜிபி ஸ்டேட்டஸில் இருக்கிறவங்கள. அப்போ அரசியல்வாதிகளுக்கு இல்லை காவல்துறை போய் தள்ளாடிக்கிட்டு இருக்குங்கிறது தானே உண்மை. இதே இது வந்து ஜெயலலிதாவில் நடக்கலையே. இதே இது எம்ஜிஆர் என்ன பண்ணார்? எம்ஜிஆர் வந்த உடனே டிஜிபியாக போடணுன்னாங்க. டிஜிபியாக போடணுன்னே ஃபைல் இருக்கும் உங்களுக்கு, பர்சனல் ஃபைல். ஆஃபீஸருடைய பர்சனல் ஃபைலை எடுத்து பார்க்கணும் நீங்கள். இப்போ எந்த போலீஸ் எந்த முதலமைச்சர் பர்சனல் ஃபைல்னால் என்னென்னு கேளுங்க. பர்சனல் ஃபைல் எடுத்து என்ன பார்ப்பாங்க தெரியுமா? அதுலேயே வந்துடும் நேர்மையானவங்க, ஸ்ட்ரிக்டானவங்க, ரொம்ப கடுமையாக இருக்கிறவங்க, இதெல்லாம் வந்துடும். இதை பார்த்து தான் நீங்கள் போடணும். யார் நீங்கள் பார்த்து. ஆனால் பார்க்குற அரசியல்வாதி என்ன நினைப்பான்? நேர்மையானவன் நமக்கு வேணாம்ப்பா, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறவனும் கடுமையாக இருக்கிறவனும் நமக்கு வேணாம், ஃப்ளெக்சிபிளாக சொன்னால் கேட்குறாள பாருன்னு தானே தேடுறான். நீங்கள் அன்னைக்கு அப்படி தேடலையே அவங்க. எம்ஜிஆர் வந்துறாரு சிஎம்மா வந்து ஃபைல் இதை ஃபைல்லாம் பார்க்க சொல்கிறார், பர்சனல் ஃபைலை. அதில் விஆர் லட்சுமி நாராயணன் நேர்மையான அதிகாரின்னு வந்தது. இவரை போடுங்க. அவர் எப்போவுமே இந்த பைப்பு இது குடிப்பார். அவர் குடிச்சிட்டு வீட்டில் ரெஸ்ட்டில் இருக்கார். போய் சொல்கிறான் டிரைவர், ஐயா உங்களை டிஜிபியாக போட்டாங்க. யாரையா சொன்னான்னு? டிவியில் ஓடுதுன்னு. எங்கே டிவியை போடுன்ட்டு அவராலேயே நம்ப முடியலை. என்னையே போய் போட்டிருக்காங்க அப்படின்ட்டு இதே மாதிரியே கேட்டார். வைகுந்து கேட்ட மாதிரி எம்ஜிஆர்கிட்ட போய் என்னையே போட்டிருக்கேன், எனக்கு வந்து நான் கரெக்டாக தான் பண்ணேன், தெரிஞ்சு தான் போட்டேன், நீங்களே இருங்க என்ன. அப்போ தனக்கு வேண்டியவங்கன்னு போடலன்னா அப்போ லேண்ட் ஆர்டர் நல்லா இருக்கும்ல. அந்த விஆர் லட்சுமி நாராயணனை போட்டு எம்ஜிஆர் என்ன சொன்னார்? உங்களை போட்டுட்டேன் மேல் பதவிக்கு, நீங்கள் இப்போ இந்த கமிஷனர் போஸ்ட்டுக்கு ஒரு தகுதியான நபரை நீங்கள் சொல்லுங்கள், நியாயமாக இந்த சரியான பணியை செய்கிறவராக இருக்கணும். உடனே அவர் ஒரு ஆள் பேர் சொல்கிறார், அவரை கமிஷனர்னு போட்டார். கமிஷனர் கூப்பிட்டாரு, உங்களுக்கு கீழே அப்போல்லாம் அடிஷனல் கமிஷனர், டெபுட்டி கமிஷனர், அசிஸ்டன்ட், இவங்கெல்லாம் யார் இருக்கணும்? ஏன்னா நீங்கள் தானே உங்களை வச்சு வேலை வாங்க போகிறீங்க, நீங்கள் சொல்லுங்கள். அவர் சொன்னார், எனக்கு இத்தனை டெபுட்டி கமிஷனர், இன்னென்ன ஆளுங்க வேணும். அப்போ எப்படி வந்தது? நிர்வாகம், திறமையான அதிகாரி, அவங்களுக்கு கீழே யார் வேலை பார்க்கணுன்னு அவங்களே கேட்குறாங்க. கொடுத்துட்டு எம்ஜிஆர் உக்காந்துட்டார். அட்மினிஸ்ட்ரேஷன் ஒழுங்காக நடந்ததே, அசிங்கம் நடக்கலையே, அவங்களுக்கு முழு அதிகாரமும் கொடுத்தாரு.
அப்போ கோடம்பாக்கத்தில் இருக்கிற ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து அடித்து கள்ளச்சாராயம் இதெல்லாம் அடித்து உடைச்சி விபச்சார விடுதிகள் சூதாட்ட கிளப்பெல்லாம் அடித்து உடைச்சி எல்லாத்தையும் எடுத்துட்டாரு. அதிமுக காரங்களில் நிறைய பேர் அதை நடத்திக்கிட்டு இருக்கான். அவன் ஊர்வலம் வரான் அந்த இன்ஸ்பெக்டரை மாற்றணும்னு. எம்ஜிஆருக்கு நியூஸ் போனோடனே தன்னுடைய கட்சிக்காரர் எல்லாத்தையுமே சஸ்பெண்ட் பண்ணார் கட்சியை விட்டு. இவன் போய் ஐயான்னு அம்மா தலைவரே நிற்கிறான். என்ன தலைவரே, ஒரு நேர்மையான ஒரு அதிகாரி நல்லது பண்ணிக்கிட்டு இருக்காரு, நமக்கு தானே நல்ல பேர். அவனை எதிர்த்து நீ போராட்டம் பண்ணனா அப்போ என்ன, நீ கட்சிக்கு கெட்ட பேர் வாங்கணும்னு நினைக்கிற, வெளில போடா கட்சியை விட்டுன்னாரு. இதுதான் நிர்வாகம். லா அண்ட் ஆர்டர் ஃபெயிலியர் ஆகுதா, முதலமைச்சராக இருக்கிறாரு சரியில்லை, நல்ல அதிகாரிகளை போடலை, நேர்மையான அதிகாரி கடுமையான அதிகாரிகளை போட்டால் லா அண்ட் ஆர்டர் நல்லா நடக்கும். போலீஸ் துறை அதே துறை தானே இருக்குது. இப்போ போனாட்சியில் வேறு துறை, அந்த வேறு அதிகாரிகள், இந்த இதில் வேறு அதிகாரிகளா, அதே அதிகாரிகள். நல்ல அதிகாரிகளை போடுறது உன்னுடையது. இதனை இவன் கண்மூடி இது பண்ணி இவர் சொல்வார்ல வள்ளுவர், இதை வந்து இந்த கடமையை யார் செய்வார்களோ அவர்களிடம் அந்த கடமையை கொடுவது, அதுதானே ஒரு ஆட்சியாளனுக்கு அழகு. அதை வந்து இவங்க செய்யலாததுனால தான் லா அண்ட் ஆர்டர் குட்டிச்சவராக போகுது. ஓகே சார், நிறைய விஷயங்கள் கொடுத்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு நன்றி. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. The world needs you. Powerco 5G. Best design. Best AI. Think Techno. Think Purvika.